அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்க ஒரு நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யணுமா, இல்ல நிலத்தை அளக்கணுமா? சாதாரண நாட்கள்ல தாலுகா ஆபீஸ் போனா, சார் மீட்டிங்ல இருக்காரு, நாளைக்கு வாங்க, இல்ல அந்த ஃபைல் இன்னும் என் டேபிளுக்கு வரல அப்படின்னு சொல்லி உங்களை அலைய விடுறாங்களா? கவலையை விடுங்க. ஜமாபந்தினா என்ன, அதை பயன்படுத்தி உங்க சொத்து ஆவணங்களை எப்படி ஈஸியா சரி செய்யறதுன்னு ஒரு 15 முக்கிய தகவல்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம வாடிக்கையாளர்கள் நிலம் வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, அவங்க அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, சார் இந்த பட்டா பெயர் மாற்றம் பண்ண தாசில்தார் ஆபீஸ்க்கு எத்தனை தடவை நடையா நடக்கணும், வேலை சீக்கிரம் முடியுமா என்பதுதான். முதல்ல ஜமாபந்தினா என்னன்னு எளிமையா புரிஞ்சுப்போம். தற்பொழுது தமிழக தாலுகாக்களில் ஜமாபந்திங்கிறது வருவாய்த்துறையினரால் ஒவ்வொரு வருஷம் நடத்தப்படுற ஒரு கிராம கணக்கு தணிக்கை, ரெவென்யூ ஆடிட். இது ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே நடைமுறையில் இருக்கு. இந்த ஆண்டுக்கு தொடங்க இருக்கும் நிலையில் ஜமாபந்தி பற்றி சில பயனுள்ள தகவல்கள். ஜமாபந்தி உங்களுக்கு பயனுள்ள 15 தகவல்கள். 1. ஜமாபந்தி ஆண்டுதோறும் மே மற்றும் ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறையினரால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை, ஆயுடிட் முறையாகும். 2. இம்முறை ஜமாபந்தி என்ற பெயரால் இந்தியாவை ஆண்ட பிரித்தானியர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 3. இந்த வருவாய் தீர்வாயத்தில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். 4. இதில் விவசாய நில பட்டா மாறுதல் கோரிக்கை, நத்தம் பட்டா மாறுதல் கோரிக்கை, வீட்டு மனை பட்டா மாறுதல் கோரிக்கை, நில அளவை செய்ய கோரிக்கை, நில உட்பிரிவு கோரிக்கை ஆகியவற்றிற்கு மனு கொடுக்கலாம். 5ஆம் பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பத்துடன் கிரயப்பத்திரம், மூலப்பத்திரம், வில்லங்க சான்றிதழ் இணைத்து வழங்கினால் அனைத்து ஆவணங்களும் கிராம கணக்கும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பட்டா மாறுதல் செய்யப்படுகிறது. 6. வீட்டு மனை இல்லாதவர்கள். இலவச வீட்டுமனை கேட்டும் விவசாய நிலம் இல்லாத ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் இலவச நிலம் கேட்டு விண்ணப்பிக்கலாம். 7. ஜமாபந்தியில் எல்லா அதிகாரிகளையும் ஒரே நாட்களில் சந்திக்கலாம். சாதாரண அலுவல் நாட்களில் இவை முடியாது. 8. ஜமாபந்தியில் நம்முடைய மனுக்கள் கையெழுத்தாக வேண்டிய ஒவ்வொரு டேபிளுக்கும் உடனே நகர்ந்துவிடும். மற்ற அலுவல் நாட்களில் சீக்கிரம் டேபிள் டு டேபிள் நகராது. 9. ஜமாபந்தியில் பொதுமக்கள் பணிகள் மட்டுமே முதன்மை பணி. பிற அலுவல் நாட்களில் வேறு பணி சுமைகளில் மூழ்கி இருப்பார்கள். 10. ஜமாபந்தியில் வரும் மனுக்களுக்கு கையூட்டு, லஞ்சம், தொல்லைகள் இருக்காது. 11. ஏழை விவசாயிகளுக்கு போக்குவரத்து, அலைச்சல், அதிகாரிகள் நேரடி ஆய்வு போன்ற நேரம் விரயங்கள், பண விரயங்கள் குறையும். 12. பிராக்வேட்டிவ் ஆசெட் பில்டர்ஸ், சொத்து சேர்ப்பவர்கள். ஆண்டுதோறும் வரும் ஜமாபந்தியை உங்கள் சொத்து பராமரிப்பதற்கான வாரமாக ஒதுக்கிக் கொள்வது நல்லது. 13வது ஜமாபந்தியிலும் அங்கங்கே குறைகளும் தவறுகளும் நடக்கின்றன. அரசு ஊழியர்கள் கொஞ்சம் பொறுப்பெடுத்தால் பொதுமக்களுக்கு மிக பயனுள்ள தேவையான திட்டமாக இந்த ஜமாபந்தி அமையும். 14வது ஜமாபந்தியை ஆண்டுக்கு ஒரு முறை என்பதில் இருந்து 2 முறை என்று மாற்றினால் மிக சிறப்பாக இருக்கும். 15வது தமிழகத்தின் அனைத்து தாலுகாகளிலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏதாவது ஒரு 10 நாட்கள் ஜமாபந்தி நடக்கும். சனி, ஞாயிறு, திங்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் ஜமாபந்தி நடக்காது. ஜமாபந்திங்கிறது அரசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். இந்த வருஷம் உங்க ஊர்ல ஜமாபந்தி எப்ப நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம போங்க. உங்களுக்கு நிலம் வாங்குறதுலையோ அல்லது ரியல் எஸ்டேட் ஆவணங்கள் சம்பந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா நம்ம ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.